டிமாண்டி காலனி 3 படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அடுத்த மாசத்துக்குள்ள படத்தோட ஃபுல் ஃபிளெட்ஜ் ஷூட்டிங்குமே முடிச்சிருவாங்க. சோ இப்ப கிடைச்சிருக்கிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து அடுத்த வருஷம் ஜூன் மந்த் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. அடுத்த வருஷம் ஜூன் மந்த் 26ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இது போக இந்த படத்தை பத்தி லேட்டஸ்டா வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிமாண்டி காலனி பார்ட் 1 பார்ட் 2 கம்பேர் பண்ணும்போது இந்த பார்ட் 3 வந்து பாத்தீங்கன்னா பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பயங்கரமான த்ரில்லிங்கான சீன், நிறைய கோஸ்ட் சீன், நிறைய ஜம்ப் ஸ்கேர் சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஜம்ப் ஸ்கேர் சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. மொத்தமாவே ஒரு 4-5 இடத்துல தான் நல்லா ஜம்ப் ஸ்கேர் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா இந்த பார்ட் 3ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜம்ப் ஸ்கேர் சீன்ஸ் வந்து இருக்கும். அது த்ரில்லிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இப்போதைக்கு இந்த டிமாண்டி காலனி 3 படத்தை பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஜூன் 26ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.